கடவுளின் சொர்க்க பூமியான கேரளாவில் உடுமலைப்பேட்டை டு மூணார், மறையூர், காந்தலூர் இடைப்பட்ட இடத்துல ரிட்டையர்மெண்ட் விழா மற்றும் பண்ணை வீடுகள் அமைக்க சிறந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டால் முன்னுரிமை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் மகளிர் தினம் விழா கொண்டாடி இருக்காங்க தாவேகா சார்பில். பார்த்தீங்களா? அவங்களுடைய பார்வை என்ன? அவர் மீது சர்ச்சை, மனைவி அந்த விவாகரத்து அந்த வழக்கு, இன்றைக்கி கூட அவங்க திரும்ப மீண்டும் என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாரு, எனக்கான உரிமையை கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு, நான் லண்டன் சிட்டிசனு, ஸோ இங்கே எனக்கு வாழ்வதற்கு வீடே இல்லை, ஆனால் நான் தான் இப்போ அதிகாரப்பூர்வ மனைவி, விவாகரத்து கிடைக்கிற வரை நான் அவர் மனைவி அந்த வீட்டில் வாழ்வதற்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு அவங்க மறுபடியும் ஒரு ப்ரேயர் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை, இந்த சர்ச்சையெல்லாம் மடைமாற்றுவதற்காக தாவேகா மாநாடுன்னு சொல்லி மகளிர் மாநாடு, நாளைக்கு தான் மகளிர் தினம், இன்றைக்கி அந்த கூட்டத்தை வச்சுட்டு அங்கே போய் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியும், அண்ணன் மாதிரியும், தாய்மாமா மாதிரியும், அக்கா சகோதரன் மாதிரியும் சீன் போட்டு நாடகம் ஆடுற அந்த ட்ராமாவை அங்கே அரங்கேற்றிருக்காரு. அது பார்த்தா தானேப்பா. அந்த விஜயோட மகளிர் தின விழாவுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் விஜய் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு இங்கே இந்தியாவில் தங்குறதுக்கு எனக்கு வேறு போக்கு இடம் இல்லை அப்படின்னா சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. விஜய் தன் வீட்டுக்குள்ளே என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா விஜய் ஒரே வீட்டுக்குள்ளே சங்கீதா இருந்தாங்கன்னா மீண்டும் விஜய் சங்கீதா ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்களுக்காக, 2 பிள்ளைங்களுக்காக. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வேளாங்கண்ணியில் விஜயும் சங்கீதாவும் ஒன்று சேரணும்னு பிரார்த்தனைகளாம் அந்த ரசிகர் ஒருத்தர் அவர் அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு மண்டிட்டு நடந்து போகிற விஷயம், அது அந்த மாதிரி இந்த பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றுறது அவங்களுக்கு தெரியல. இது திருட்டுத்தனமான உறவு, கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்க கேஸ், இது திருந்தாது, இது உருப்படாது, இது அப்படின்னு விஜய் உருப்படாதவர்னு பாவம் தெரியல. அவன் போய் அவன் பொண்டாட்டியோட இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும் போட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம சிலரை தற்கூரின்னு திட்டுறோம். ஏன்னா இப்படியும் சில பேர் இருக்காங்க, பரிதாபமாக அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சு அவன் உள்ளே போகிறான்ல. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வாதம்படியே அந்த சங்கீதா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே திரும்பி இருந்தால் ஏதோ ஒரு சூழலில் மீண்டும் கணவன் மனைவியாக அவர்கள் இருப்பதற்கு, சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மகனுக்கோ மகளுக்காகவோ வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவன் தான் அந்த வேலையை செய்யவே விடக்கூடாது, சங்கீதாவே துரத்தி அடிக்கணும், கொடுமைப்படுத்தி விரட்டி விடணுன்றதுல முடிவில் இருக்கார்ல. இவர் எப்படி நாட்டு மகளுக்கு நல்லது செய்வார்? இன்னைக்கு மகளிர் தினத்தில் பெரிய பட்டியல் வாசித்தார். நான் மாமனாக இருப்பேன், தாய் மாமனாக இருப்பேன், மோதிரம் போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் விலையில்லா அதை கொடுப்பேன், இதை எல்லாம் சொல்கிறாருல. இது எல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கிறது. அங்கேருந்து நீ அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு பெயிண்ட் அடித்து ட்ராமா பண்ண வர. உன் ட்ராமா எடுப்படாதுமா, அது பூரா ரீல் போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ எப்பேற்பட கேடுகட்ட பிறவின்னு தெரிஞ்சிருச்சு. என்னைக்கு சோடி போட்டு வந்தியோ, இவ்வளவு நாள் கூட தெரியாமல் இருந்தது, நீ என்னைக்கு சோடி போட்டு வந்தியோ அன்னைக்கே உன் லட்சணம் உலகுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இவ்வளவு கேடுகட்டவன். எந்த பெண்மணியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெண்மணியும் எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. தன் கணவன் அடித்தாலோ உதைச்சாலோ குடிச்சிட்டு வந்தாலோ என்ன பண்ணாலும் ஒத்துப்பான். காசே சம்பாரிச்சு கொடுக்காம இருந்தால் கூட அவனை பத்திரமா பாதுகாப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் தன் கணவன் தன்னை விட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அங்கே பெரிய பிரளயம் வெடிக்கும். அவனுக்கு அப்படி ஒரு அடி விழும், செருப்பாலே அடிப்பாங்க, விளக்கு மாத்தால் அடி விழும். அண்ணன் தம்பி இருந்தான்னா போய் பல சம்பவங்களை பார்க்க வெற்றானுங்க போயிட்டு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்முடைய கல்ச்சர் அப்படி. கட்டிய மனைவி இருக்கும்போது தகாத உறவு வச்சுக்கிட்டானா அவனுக்கு செருப்படி கன்ஃபார்ம். நீ அதைத்தானே செய்கிற, அதைத்தான் நார்மலைஸ் பண்ணுறாரு இந்த யோகேஷ் சிகாமணியே. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் எதுவும் தலையிடாதீங்க, அது அவ்வளோ ஒர்த்து இல்லைன்றான். டே மானங்கட்டவனே, சோத்துல உப்பு போடுத்தாண்டா சாப்பிட்ற, உன் மனைவி பிரச்சனையே ஒர்த்து இல்லைன்றனா நீயே ஒர்த்து இல்லையே. சங்கீதா தகுதி இருக்கா உனக்கு தலைவனா இருக்கிறதுக்கு? இல்ல, விஜய் சொன்னது சங்கீதாவை ஒருத்தலங்கிறாரா, அந்த பிரச்சனை ஒருத்தலங்கிறாரா? சார் பிரச்சனையே என்னது? மனைவியை ஏமாத்திட்டு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்றதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை ஒர்த்து இல்லைல்ல. உன் ஒய்ஃபை ஏன் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டற? பதில் சொல்லுங்க. அப்ப சங்கீதா ஒர்த்து இல்லைன்னு விஜய் சொல்றாரு, அப்படியா? அதுதான் சார் அர்த்தம். அப்படி சொல்லியிருக்கலாமா, அப்படி பேசலாமா? அதுவும் மகளிர் தின விழாவில் என் மனைவி சங்கீதா ஒருத்தர்லங்கிற மாதிரி சொல்லாம சொல்றது தப்பு இல்லை? அதாவது ஆக்சுவலாக இதுதான் பெண்கள் மீது அவர் காட்டுகிற லட்சணம். பெண்களை எப்படி மதிக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த தாவேக்கால இருக்கிற தற்குறி கும்பல், அந்த இன்னைக்கு போன மகளிர் அணியை சேர்ந்தவர்கள்லாம் அவனை செருப்படுத்த அடிக்கணும். ஏண்டா உன் பொண்டாட்டியே ஒர்த்து இல்லைன்ற, இந்த பிரச்சனை ஒர்த்து இல்லைன்ற,
ஏன்டா அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கணுமா வேணாமா சார்? நல்லவங்களா தான் கேட்பாங்க. இதே தற்குறி கூட்டமா இருக்க, இது தரங்கட்ட கூட்டமா இருக்க சார். கள்ள உறவை நார்மலைஸ் பண்ணுதுங்க சார். குப்பா எடுக்கிறவன், கூலி வேலை செய்யறவன், 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான்னு ஒருத்தி பேசுறானா அவெல்லாம் ஜென்மமா? ஆம்பளைங்களை சொல்றாங்க, ஓகே அது ஓகே, அது ஆணாதிக்க திமிரா வந்து அடக்கிறதுக்காக சொல்றான்னு பார்த்துக்கலாம். அந்த குப்பை பொறுக்கிற அந்த 10 புருஷனை வச்சிருக்கான்னு சக பெண்களையே கேவலப்படுத்துது ஒரு பொண்ணு. அதுதான் சார், இதெல்லாம் இது பொம்பளை ஜென்மத்திலேயே அது அந்த லிஸ்ட்ல எடுக்காதீங்க. அவங்க அப்பா ஆத்தாலாம் இந்நேரம் அதை என்ன பண்ணியிருக்கணும்? இது இந்த நேரம் வந்து அவளுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் குடும்பத்துல. இப்படியா வளர்த்த நீ என்ன போய் பேசிருந்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு பேர் பேசியிருக்காங்க அந்த மாதிரி. அது வந்து ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு. தலைவனே சரியில்லையே சார். தலைவனே குடும்பத்தில் ஒரு மகளிர் தின விழாவில் போய் என் மனைவி ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சார். நீங்க அந்த வார்த்தையே ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சம். ஆமா, விஜயனுடைய ஆணவத்துக்கு இந்த தேர்தல் ஒரு செருப்படி பதில் கிடைக்கும். இந்த மக்கள் செருப்பால் அடிக்கும் போது அப்பதான் உணர்வார். உணரும் போது அன்பை விதைக்கிற, அன்பை நேசி இவ்வளவு காலம் அன்பு செலுத்திய மனைவி கூட இருக்க போறதில்ல, மகள் கூட இருக்க போறதில்ல, நடிகை தான் கூட இருப்பா. அவ மேக்கப் போட்டுக்கிட்டு இவனை வேலைக்காரியா தான் வச்சிருப்பா. ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அந்த நடிகை வீட்டு, அதாவது பேரே சொல்லிட்டார், அது வைரல் ஆயிருக்கு, அதனால அது பேர் சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. திரிஷா வீட்டு நாய்க்குட்டி அளவுக்கு தான் விஜய்க்கு மரியாதை. அங்க விஜய் நாய்க்குட்டி மாதிரி தான் விஜய வச்சிருக்கா திரிஷா அப்படின்னு அந்த ஒருத்தர் வந்து இணையத்துல இருக்கு அந்த வீடியோ. இல்லை, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸுமே அதாவது இந்த வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, பெண்கள் ஓட்டு, பெண்கள்லாம் இருக்கட்டும் அல்லது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் விஜயோட கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் திரிஷா இல்ல சார், ஆக்சுவலாக என்னன்னா சார், விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேவலமானது சார், அசிங்க பிடிச்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நார்மலைஸ் ஆக, ஆமாங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு அவன் செய்யற தப்ப எல்லாருக்கும் போதிக்கிறான். நீ அப்படி இரு, நீ அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை, இது உன் பிரச்சனை பத்தி எவனுக்கும் பேச ரைட் இல்லை, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், அது அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது, அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ இத்தனை ஆண்டு காலம் குடும்பம் நடத்தின அந்த பொண்டாட்டியே ஒர்த்து இல்லைன்னா நீ யாரா? நீ யாரு? நீ அப்பனை மதிக்கல, அம்மாவை மதிக்கல, பொண்டாட்டியே மதிக்கல, பிள்ளைய மதிக்கல, பெண் குழந்தைய மதிக்கல. ஆனா நாட்டு மக்களுக்கு மட்டும் புடுங்க வந்துருவாராம் இவரு. என்ன புடுங்குவ நீ? இந்த சொன்ன திட்டங்கள் எல்லாம் காப்பி அடிச்ச திட்டம், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம். இலவச நாப்கின் ஏற்கனவே பள்ளிகளில் கொடுக்கப்படுது. மோதிரம் போட்டது ஏற்கனவே மோதிரம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இலவச திட்டத்துக்குள்ள திருப்பி வரேன். சங்கீதா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விஜய் முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்தாலும் கூட, விஜயோட தன்னுடைய மகளும் தனக்கு வேண்டாம், தன்னுடைய மகனும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு விஜய் பார்க்குறாரா? சார் ஏற்கனவே தான் அவர் எல்லாரையும் ஒதுக்கிட்டாரு சார். இது வந்து அப்படியே கடிவாளாட்ட குதிரை சார். இந்த வயசுல இது கேவலம் சார். 50 வயசு அறக்கிழவன், அறக்கிழவனான பிறகு உனக்கு இந்த கேடுகட்ட உறவு தேவையா? அசிங்கம் தேவையா உனக்கு? விஜய் விஷ வலயத்தில் இருக்கிறாரு, எஸ்சிஎஸ்சி பேசியிருக்காரு. அவருக்கு உண்மை தெரியும் சார். அப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த தருதலையை வந்து இப்படி வீணா வளர்த்திருக்காரு. விஜய் வீணா போனதுக்கு முழு முதற் காரணம் எஸ்எஸ்சி தான். சரியா வளர்க்கல, தருதலையா வளர்த்திருக்காரு. அதனாலதான் இந்த லட்சணத்துல எஸ்சிஎஸ்சியை பேட்டி கொடுக்குறாருல, விஜய் வந்து விஷ வலயத்துல இருக்காரு அப்படின்னா மாய வலயத்துல இருக்காரு. அந்த மாய வலை இது விஜய் கூட இருக்கிறவங்களா அல்லது அந்த நடிகையா? சார், கூட இருக்கிறவங்க பூரா அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? எஸ்எஸ்சி யாரை சொல்றாரு? நடிகையை சொல்றாரா, கூட இருக்கிறவங்கள சொல்றாரா? கூட இருக்கிறவங்கள சொல்றாரு. நடிகையை சொல்ல மாட்டார் சார். ஏன்னா நடிகை என்பது வந்து நீங்க இன்னொரு விஷயம், விஜய் சுத்தி இருக்கிற எல்லாரும் திருட்டு பசங்க, ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. அவன் ஆதாயம் அடைவதற்காக விஜய் பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த மரமண்டைக்கு, இந்த மங்குனிக்கு, தற்குறிக்கு ஒரு இழவும் தெரியல. தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் தன்னை வச்சுட்டு அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாம ஏதோ நாட்டை காப்பாத்துறதுக்கு இவரு கடவுள் மாரி கூச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நேரா முதலமைச்சர் ஆயிடுவான் நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது இல்லாத விஷயத்தெல்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்கு. இப்போ அப்படியே விஜய் அறிவிச்ச திட்டங்களுக்கு வரேன். வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, மாதம் பெண்களுக்கு 2500 ரூபாய், ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம்லாம் இப்போ திட்டம் அறிவிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்காவுடைய பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா நிர்வாகிகளே இலவசத்தை ஒழிப்போம், மகளிர் பேருந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஏன் எங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது, நீ என்ன எங்களுக்கு பிச்சை போகிற அப்படின்னு பேசினது இருக்கட்டும், 1000 ரூபாய் காசெல்லாம் வாங்காதீங்க, இது பண்ணுங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு கொளுத்துனதாக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு விஜயும் இலவசத்தான் அறிவிக்கிறாரு.
2 மாசத்துக்கு முன்னாடி போன மாசத்துல கூட இலவச மகளிர் பேருந்து பயணத்தை தாவேகாவோட பெண் நிர்வாகிகள் வன்மையாக கண்டிச்சு பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது, 1000 ரூபாய் காசு வாங்காதீங்கலாம் பேசுனாங்க. இன்னைக்கு விஜயும் அதே தான் பண்றாருன்னா, அப்ப விஜய் அன்னைக்கு ஒன்று பேசிட்டு அது போன வாரமா? விஜய் பேசுனது போன வாரமா? தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் பேசுனது போன வாரமா? எனக்கு அப்ப இது இந்த வாரமா? சிரிக்கிறது தவிர வழியில ஒருத்தர் இல்லாத ஆளுங்க. தான் என்ன பேசுறோன்னு தெரியாது, எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. மண்டபத்துல எவனோ வாரம் எழுதி கொடுக்குறான், எழுதி கொடுத்து படிச்சுட்டு போறாரு. மகளிர் மரமண்டைக்கு மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல, எவனோ எழுதி கொடுக்குறான் படிக்குது. இதை மரமண்டை யோசிக்க வேணாமா? நம்ம கட்சியில போன வாரம் வந்து இலவசம் வேணான்னு சொன்னானுங்க. சர்க்கார் படத்துல இலவசம் வேணா நம்ம தூக்கி போட்டு பெலிக்ஸ் வந்து 1000 ரூபாய் அந்த வாங்குற விஷயத்தை கொச்சப்படுத்தி சேனல்ல பேசினாரு. பேருந்து அந்த அவங்க பொண்ணு வந்து பேருந்துல யாரும் அது போவே போகாது, பஸ்லயே பஸ்ல போகாத பொண்ணு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேருந்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, ஐயோ பேருந்து பயணம்னா வேஸ்ட், இதனால ஒண்ணுமே யூஸ் இல்லைங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை தான் அவங்க தான் உட்காந்து பேசணும். திரும்பி உட்காந்து அப்பனும் பொண்ணும் பேசிக்க வேண்டியதுதான். எனக்கு நண்பர் தான் பெலிக்ஸ். அவர் அது வந்து அவருக்கு என்னன்னா, இப்ப அவர் வந்து பயந்துகிட்டு இருக்காரு, ஏதாவது திமுக அரசாங்கம் தன்னை கைது பண்ணிட்டோம். இது பண்ணது அயோக்கியத்தனம். அந்த சங்கரோட சேர்ந்துக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்காரு. பண்ணது அயோக்கியத்தனம், சட்டவிரோத செயல் செஞ்சுதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. யோகி சிகாமணிலாம் கிடையாது, பேசுனதுக்காகலாம் கைது பண்ணல. பண்ணது பூரா தவறான ஒரு விஷயம், காசு வாங்கிட்டு பேசுனது, அதுக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதனால மீண்டும் தன் பாதுகாப்புக்காக இனிமே சங்கர்கிட்ட போய் நிற்க முடியாது, அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் நிலைமை. நீதிமன்றம் மண்டையில் கொட்டி இருக்கு, அதனால அங்கே போக முடியாதுன்னு தாவேகா பக்கம் வந்து நிற்குது. பெலிக்ஸ் அங்கே போய் ஜாயின் பண்ணது என்னன்னா, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கே போய் சேர்ந்திருக்காரு. அதனால அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, அது எடுபடாதுன்னு தெரியும். ஆனால் இப்போ இந்த இலவச விஷயங்கள் வருது இல்லை, இப்போ விஜய் இன்னைக்கு பட்டியல் போட்ட எல்லாம் பயம் வந்துருச்சு அவருக்கு. அவருக்கு இவ்வளவு நாளா மெதப்புல இருந்தார், ஆணவத்தின் உச்சத்துல நம்மளை பார்த்து வந்தோம், நம்ம அடுத்த முதல்வர்னாரு. இப்ப தெரிஞ்சிச்சு, மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க. ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்குறோம் என்னன்னு சொல்லி பார்த்தாரு, ஒரு பய கூட வரல, ஒரு காக்கா வரல. அவர் வரார் இவர் வராருன்னு பேசினாங்க, ஒருத்தரும் வரல. ஆனா ஒருத்தர் மட்டும் வந்தார், யாருன்னா திரிஷா வந்திருக்கார், ஒன்னா வந்திருக்கார் மேடையில, அவர் ஜோடி போட்டு வந்திருக்கார். அவர் கூட்டணிக்கு வந்தாரா இல்ல இவங்க என்ன வாழ்க்கையில வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா வந்ததுனால் இந்த அழகான கூட்டு குடும்பம், அழகான குடும்பம் செதஞ்சு உடஞ்சு போச்சு. ஓ சார், அதாவது நம்ம பொது இடத்துல பேசுறோம், நம்ம பொய்யாலாம் சொல்லிடக்கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? திரிஷானால தான் விஜயோட குடும்பமே சின்ன பின்னமா நாசமா போச்சுன்னு சொல்ல வரீங்க சார்? இதை வந்து நான் மட்டும் சொல்ல சார், திரிஷா மறுக்க சொல்லுங்க சார். திரிஷா வந்து எனக்கும் விஜய்க்கும் தொடர்பில்லை. திரிஷா மறுத்தாங்க. எப்ப மறுத்தாங்க? நாகேந்திரன் பேசும்போது மறுத்தாங்க. நான் அந்த மீண்டும் நீங்க மறுபடியும் தவறான தகவலை இந்த அரங்கத்துக்கு பதிவு பண்றீங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு எவனுக்கும் உரிமை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க தயசா இதை எடுத்து போங்க. விஜய் சங்கீதா தனிப்பட்ட வாழ்க்கைனா என்ன சார்? ஃப்ராடித்தனம் சார், அது அயோக்கியத்தனம். அப்ப விஜயும் திரிஷாவும் பிரிஞ்சதுக்கு என் வாழ்க்கை என்ன சொல்லி இருக்கணும்னா, எனக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவர் சக என்னுடைய நடிகர், அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், என் படத்தில் அவர் நடிச்சிருக்காங்க, இதான் நட்பு, இதுதான் சொல்லி இருக்கணும். அயோக்கியத்தனமா ஒரு அறிக்கை விட்டுட்டு, அந்த அறிக்கையிலேயே நயினார் நாகேந்திரன் பேர் சொல்லவே துப்பு இல்ல, பயந்தாங்கொல்லி, தொடர் நடுங்கி, இந்த ஆளும் தொடர் நடுங்கி, அந்த நடிகையும் தொடர் நடிகையா இருக்கு. திரிஷா பேசிட்டாங்க, என்ன பேசினாங்க? மறைமுகமா மலிப்பியாவது பேசி பேரே சொல்லல சார். பயம். விஜய் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட வெளியிட்டாங்க. பயந்தாங்கொல்லி சார், நீங்க பாக்கலையா? கோழை சார். ஆனா மேடையில சவுடால் விடுறாரு. அது சும்மா அது எதை சொல்றல, நடிப்பு. நீங்க மைக்கு முன்னாடி பயங்கர ஆவேசம், அங்க போய் பம்மிடுவாரு. 30 நாள் பதுங்கி இருந்தாரு, தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கும் பாஜக பேர் சொல்லுங்க, நயினார்னு பேர் சொல்லுங்க. நீங்க வந்து பாஜக அரசாங்கம் மோடின்னு பேர் சொல்லுங்க, அமித்ஷான்னு பேர் சொல்லி பேச சொல்லுங்க. ஆம்பளையான்னு நான் ஒத்துக்கிறேன், விஜய் ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். திமுக பேச தெரியுது இல்ல, ஸ்டாலின் சொல்ல தெரியுது இல்ல, திமுக தீய சக்தின்னு சொல்ல தெரியுது இல்ல, நீ அப்ப ஆம்பளையே இல்ல, உனக்கு தார்மீக அடிப்படை தகுதியே இல்ல. ஜனநாயகனை பத்தி பயம், ஜனநாயகனை பத்தி பிஜேபி தான் முடக்குது அப்படின்னு முடக்குறாங்கன்னு சொல்றிய, யாரும் முடக்குறான்னு சொன்னியா? ஸ்டாலினுக்கு நன்றி வேற சொன்னாரு. ஆனா பிஜேபி தான் ஜனநாயகன் படத்தை முடக்குனுச்சுன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு, பிஜேபி பேர சொல்லல. அப்ப பயம் தானே? அப்ப உனக்கு ஆண்மை இல்ல, பயந்தாங்குள்ளி, தொடநடுங்கி, பிக்காளி பய, பித்தலாட்டு அரசியல்வாதி, மோசடி பேர் வழி, துரோகி, துரோக சக்தி. ஆனா இவர் தான் தன்னை சொல்லிப்பாரு, நான் தூய சக்தின்னு. இது மாய சக்தி சார், இது ஓடி ஒளிர சக்தி. எந்த வீட்டுக்குள்ள இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா அதனால தான் சொல்லிட்டாரு முன்னாடியே, தமிழ்நாடு முழுக்க எனக்கு வீடு இருக்கு, எல்லாரும் என் தமிழ்நாடே என் வீடுன்னு சொன்னது என்ன காரணம்னா, யார் வீட்டுக்குள்ளனா பூந்துபார் போல இருக்கு. அந்த அசிங்கமான ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்றாரு சார். அங்கதான் நமக்கு கோவம் வருது, அங்கதான் ஆத்திரம் வருது.
ரஜினி நாடகமே வேஷம். ரஜினி சிகரெட் குடிச்சதை பார்த்துட்டு நிறைய பேர் சிகரெட் குடிச்சாங்க. ரஜினியை இன்னைக்கு விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு ரஜினியை பார்த்து சிகரெட் குடிச்சவங்க அவங்களால சிகரெட் பழக்கத்தை விட முடியல. இப்ப அதே மாதிரியான பழக்கம் என் தலைவனே பொன்னாடி இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நிறைய. நீங்க கேட்கற கேள்விக்கு நான் வேறு விதத்துல பதில் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த தாவேக்கா ரசிக குஞ்சுமணிகள் இருக்காங்கல்ல, ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்க 2 பேருக்கும் நான் பதில் சொல்றேன். இப்போ வந்து இவர் வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்காருன்னு குற்றம் சாட்டியது நீங்களும் நானும் கிடையாது. கட்டிய மனைவி, காதல் மனைவி தான் குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரைட்டுங்களா? கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு வழக்கு. இப்போ இவங்க எல்லாம் முட்டு கொடுக்குறானுங்க. எங்க அண்ணன் பண்ணது தப்பே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆளே சொல்றாரு ஒருத்தர் இல்லைன்னு பேசுறாரு. யாருன்னா விஜய். இப்போ அந்த ரசிகர்களுக்கு இன்னும் ஓராண்டிலோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகும். பெண்களா இருக்கிற அந்த ரசிகை தன் கணவர் இப்போ கல்யாணம் பண்ண உடனே எங்க அண்ணன் விஜய் அவர் நான் பெரிய ரசிகர் நான் அப்படின்னு சொல்றவங்க, திருமணம் ஆன பிறகு அவன் புருஷனா வரப்போறவன் மனைவியா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறொரு தொடர்புல இருந்தால் இந்த பெண்மணியா இருக்கிறவங்க, ரசிகா இருக்கிறவங்க அவனை வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா, தொட்டப்பத்திலே அடிப்பாங்களா, செருப்பால் அடிப்பாங்களா, கொண்டாடுவாங்களா? எங்க அண்ணன் வச்சிருந்தாரியா, அது மாதிரி என் புருஷன் வச்சுக்கிறான், உனக்கு என்ன நோவுதுன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு பாயிண்ட். ஆண்களா இருக்கிறவங்க தன் மனைவிக்கு தெரியாம வேற ஒரு இடத்துல வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கிற சகோதரர்களோ, அதை கண்டுபிடிக்கிற மனைவியோட சகோதரர்களோ, ஏன் தலைவனே வச்சிருக்கான், என் மச்சான் வச்சிருந்தா என்ன தப்பு, என் மாப்பிள்ளை வச்சிருந்தா என்ன தப்பு, அவன் எத்தனை வச்சுக்கலாம், அவன் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? வெட்டுவாங்க. ஆக்சுவலா நாம வன்முறைக்கு எதிரானவர்கள். நீ போய் வெட்டுன்னு நான் சொல்லலை. உடனே பாத்தியா இவர் வந்து ஆயுதத்தை உபயோகிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. இது கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கு, நகரங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. அப்ப தகாத உறவை அவங்க வந்து ஏற்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு 1000 பண்ணாலும் தன் புருஷன் குடிகாரனா இருந்தாலும் சரி, பயங்கரமான மோசமான ஆளா இருந்தாலும் சரி, சந்தேக பிராணியா இருந்தாலும் சரி, அடிச்சு உதைக்கிறவனா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாங்குகிற, பிள்ளைகளுக்காக தாங்குகிற பெண்மணிகள் தன் கணவன் வேறொரு பெண்ணோடு தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சா அவனை வந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ விஜய் த்ரிஷா விஷயத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, விஜய் சங்கீதா விஷயத்தை எல்லாரும் நியாயப்படுத்த முயற்சிக்கிறாங்க தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு பார்க்குறோம்ல. இந்த விஷயத்த விஜய்க்கு பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, அதனால விஜய் என்ன பண்ணாலும் தப்பே பண்ணாலும் சரி அப்படின்னு வாதாடுறாங்களா? அப்படி பார்க்கணுமா? அதாவது என்னன்னா, இன்னைக்கு அந்த திருமண விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, அந்த ஒரு பழைய வண்டி, அது அடிவாங்கின வண்டி. நான் வண்டியை சொன்னேன், காரை சொன்னேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. அந்த பழைய வண்டியில் ஒன்றா தானே வந்தாங்க. அதை முட்டு கொடுக்குறவங்களாம் எப்படி மாற்றினாங்கன்னா, திரிஷா தனியாக ஒரு வண்டியில் வந்த மாதிரியும், இவர் ஒரு வண்டியில் வந்த மாதிரியும், அங்கே தான் 2 பேரும் சந்தித்த மாதிரியும் பல பேர் முட்டு கொடுத்து இறங்கி போனாங்க. வீடியோ தெளிவாக இருக்குது. முட்டு கொடுத்து பார்த்தாங்க சார். இந்த வாங்குற கும்பல் இருக்குல்ல, வாங்கி பேசுகிற கும்பல் இருக்குல்ல, வாங்கி சாப்பிட்ற கும்பல் முட்டு கொடுத்து ட்ரை பண்ணிச்சு, செருப்படி வந்துருச்சு. மக்கள் எதிர்வினை ஆட்டிட்டாங்க. டே நாடகம், உங்கள் நாடகம் டே ரீல் வந்து போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, இல்லை அது வந்து ஒன்றா வந்துட்டாலே தப்பா, ஒன்றா வந்துட்டாலே ஒரு விஷயமா, அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது தானே அப்படின்னு பேசி பார்த்தாங்க. விஜய் தோலா தோழி அதுவும் எடுபடலன்னு சொன்ன உடனே இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை அவர் வந்துருக்கக்கூடாது முதல்ல சமாளித்து பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து பார்த்தாங்க. அந்த முட்டு சரிஞ்சு நம்ம மேலே உழுந்து நம்ம நசுங்கிடுவோன்ன உடனே ஆகா மக்கள் உஷாராயிட்டாங்க, இப்போ நம்ம மக்கள் பக்கமாக திரும்பிடணும், இல்லைன்னா நமக்கு செருப்படி விடுவோன்னு. இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் பாருங்களேன், முட்டு கொடுத்தவங்களாம் இப்போ வந்து அண்ணா என்னண்ணா நீயே இப்படி பண்ணிட்ட, நீ தப்புனா நீ பண்ணது நான் ஏற்றுக்க முடியாதுண்ணா, ஆனால் இது பெண்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன தாக்கத்தைனா எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா சார், நான் புருஷன் எனக்கு தான் புருஷனாக இருக்கணும், நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ கூட வேணா இருந்துட்டு போ, ஆனால் பொண்டாட்டி ஒரு வழக்கு போட்டால வழக்கை தீர்த்துட்டு வந்து பேசு. வழக்கு போவதற்கு அளவுக்கு நீ நடந்துக்கிறனா குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லாதவன், நீ மக்களை நீ பார்க்கவே முடியாது. நீ எப்படி தாய்மாமனா இருக்க முடியும்? தரங்கட்டவன். நீ எப்படி அண்ணனா தம்பியா இருக்க முடியும்? மானங்கட்டவன். வேற என்னென்ன வார்த்தை இருக்கு சார்? எனக்கு தெரியல சார். என்னென்ன தமிழ்ல வார்த்தை இருக்கோ, அழகான தமிழ்ல எப்படியெல்லாம் திட்டத்துக்கு வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் விஜய்க்கு போட்டுக்கலாம். நம்ம விஜய் மகளிர் தின விழாவில் சங்கீதாவை ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற அந்த தாழ்மையான விஷயத்தோட நம்ம இதை முடிச்சிடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.